Jesus. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் நமக்கு ரொம்ப நல்ல நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூற போகிறோம். இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க. ஆண்டவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையில் நமக்காக செய்து முடித்த எல்லா சுதந்திரத்தையும் இன்றைக்கி நம்ம சுதந்திரிக்கிற நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். வருஷம் என்ன பண்ணுவாங்க, குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு துக்க கஞ்சி, துக்க முகமாக இருக்கணும், அன்றைக்கி ஒரு நல்ல துணி போடக்கூடாது, நல்ல சமைக்கக்கூடாது. அன்றைக்கி எல்லாரையும் பார்த்தாலே நிறைய பேர் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அதே சண்டே பாருங்கள், உயிர் தெழுந்துட்டாருன்னு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கே தெரியும், ஏசாப்பாவே சொல்கிறாரு, நான் மறிக்க போகிறேன், மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன், இந்த பாடுகள் வழியாக நான் கடந்து போக போகிறேன்ட்டு. அவரே அது அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராசஸ் நமக்காக செஞ்சு முடித்து அவர் மறுபடியும் சிலுவைக்கு போகல, அந்த கல்லறையை விட்டு வெளியே இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாருங்க. இன்னும் நம்ம அந்த துக்க முகமாக இருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் துக்க முகமாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் விரும்புகிறத விட நம்ம அப்பா அதை தான் ரொம்ப விரும்புகிறாரு. மகிழ்ந்து களி கூற போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. அப்படியே கொஞ்ச நேரம் இன்றைக்கி நம்ம அப்பாவை ஆராதிக்க போகிறோம். அவர் செஞ்ச நன்மைகள், அவர் நம்ம வாழ்க்கையில் கட்டவிழ்த்த ஆசீர்வாதங்களை சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ப்ரொஃபட்டிக் என்கவுண்டர்ஸ் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்க போகுது. குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம், பிறந்த நாளாக இது இருக்கும். அப்படியே துதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிறிஸ்து வந்த உண்மையான நோக்கத்தை இன்னைக்கு நம்ம மெய்யாகவே அறிந்து கொள்ளலாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ஏசப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் எங்களுக்காக மறிக்காவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லாமல் நாங்கள் இருந்திருப்போம் அப்பா. ஒரு ரட்சிப்பு இல்லாமல் இருந்திருப்போம் ஆண்டவரே. ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழாமல் நாங்கள் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாளில் நீர் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. அதுக்காக இது ஒரு நல்ல புனிதமான வெள்ளி ஆமே, இது குட் ஃப்ரைடேயாக இருக்கிறது ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அப்பாவை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரசன்ஸ் அப்பா கட்டவிழ்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. அப்பா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நீரா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நான் மறிக்க வேண்டிய இடத்துல நீங்க மறித்து, நான் சுமக்க வேண்டிய சாப பாவங்களை நீங்க சுமந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறீர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய நித்திய ஜீவன் எனக்கு கொடுத்திருக்கிறப்பா. உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நம்ம இன்னொரு பாட்டில் கூட பாடி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஆமென். Thank you Jesus. உண்மையாகவே இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? ஆமென். தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. தகப்பனுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. தகப்பனுடைய சொத்துக்கு வாரிசு யாரு? பிள்ளைங்க. நம்ம தாங்க வாரிசு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. அந்த வாரிசுக்கு முழு உரிமையாக இருக்குது. அன்கண்டிஷ்னல் பிளஸ்ஸிங்ஸ் ஆகட்டும், உரிமையாகட்டும், அன்பாகட்டும். சரிங்களா? ஸோ கிறிஸ்து வந்த உண்மையான நோக்கத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம், இந்த இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இந்த இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, அவருக்கு நம்ம ரொம்ப பிரியமான பிள்ளைகள், பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். இந்த நல்ல நாள் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில கூட்டி கொடுத்துருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம அப்படியே தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அடுத்த தேவ வார்த்தை கேட்கலாம்.
எல்லாம் இருக்கிற இடத்துல. நல்ல தகப்பனே, அப்பா இந்த குட் ஃப்ரைடேக்காக நன்றி. விசேஷமாக இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டைன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கான வார்த்தைகள் இப்பொழுது உண்டாக்கினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே எங்களுக்குள்ள சுக பலன், ஆரோக்கியம், சமாதானம், செழிப்பு உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சிலுவையின் சுதந்திரத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாறினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட உங்களை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஏசாயா 53 12 வசனம் இருக்குது. அந்த 12 வசனத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. அதை பேசணுன்னா ஒரு நாள் இல்லை, பல நாட்களாகவும், நிறைய கான்ஃபரன்ஸை கூட வைக்கலாம் அதுக்காக. ஆனால் அதில் முக்கியமான வசனங்களை, அதில் முக்கியமான காரியங்களை அப்பா சிலுவையில் நமக்காக செஞ்சதை நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இதில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது, அவருடைய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. ஃபஸ்ட்டு அந்த சமாதானத்தை, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணணும்னு அவருக்கு ஏன் அந்த ஆக்கினை வந்துச்சுன்னா, நிறைய பேருடைய லைஃப்பில் எப்போவுமே நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப இதாக இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கோல், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போகிறேன். நிறைய நேரத்தில் நம்ம யூஸ்வலாக ஜனங்கிட்ட பேசுதோ, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுதோ, என்னது ஒரே சமாதானமே இல்லைப்பா, எந்த விஷயத்த செய்யினாலும் ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இக்னோர் பண்ணுவோம். அது தெய்வ திட்டமாக இருக்கும், தெய்வ சித்தமாக இருக்கும். ஆனாலும் இப்படி பண்ணலாமா வேணாமா அந்த இதிலே அந்த கன்ஃபியூஷன்லேயே நிறைய நேரத்தில் அந்த தெய்வ திட்டத்தை விட்டு நம்ம போயிடுவோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கேன், அந்த சமாதானம் உங்களை அழகாக நடத்தும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவருடைய தழும்புகளால், அவர் ஏன் சிலுவையில் அவ்வளவு தழும்புகள், அவ்வளோ காயங்கள், அப்படி அடிக்கப்பட்டார், உழுநிலம் போல் அவருடைய முதுகு உழப்பட்டதுன்னு வேதத்தில் சொல்லுதுங்க. இதெல்லாம் எதுக்காக? நம்ம அந்த பாடுகள் வழியாக, அந்த வேதனைகள் வழியாக போகாமல் செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் வாழும்படியாக அந்த பாடுகளை அவர் ஏற்றாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆமென். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், சரிங்களா? அது ஒரு சாபமான சிலுவை. கிறிஸ்துவங்களுடைய அடையாளம் சிலுவைன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ அதை அந்த காலத்தில் ரொம்ப சபிக்கப்பட்டவங்க, திருடுறவங்க, கொள்ளைக்காரங்க, இவங்களை அடித்து ஒரு கோரமான மரணத்தை கொடுக்குற அந்த சாப சிலுவை, அதை ஏசப்பா ஏன் சுமந்தார்? ஏன்னா கலாத்தியர் 3:13 போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சிலுவையின் மரத்தில் தொங்கி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். ஸோ இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையை தன் முதுகின் மீது சுமந்தார். ஸோ இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் சாபம் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில் சாபம் கிடையாது. எப்போ ஏசப்பா சிலுவையை சுமந்தாரோ, வேதத்தில் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்குது, அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்பதாகவே என்னைக்கு அவர் பிறந்தாரோ அந்த நோக்கத்துக்காக நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு
பிள்ளை கொடுக்கப்பட்டதோ அன்னைக்கே நம்ம சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, வேதத்துல நம்ம பார்க்குறோம் நிறைய வியாதியஸ்தரா அவர் சுகம் படுத்துறாரு, பாவங்களை மன்னிக்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் சிலுவையில் அறைக்கப்படலை இயேசு கிறிஸ்து, சரிங்களா? ஆனா அவர் வந்த நோக்கமே அதுதான். ஸோ ஆனாலும் சிலுவையில் அறைக்கு முன்பதாகவே அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், அந்த வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த நோக்கத்துக்காகவே நான் பிறந்தேன், அந்த நோக்கத்திலேயே அவர் வாழ்ந்தார், அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணார், கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த சாபங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சித்தார், சரிங்களா? அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம எல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம பாவி கிடையாது, நம்ம நீதிமான் கிடையாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிளஸ்ஸிங், அந்த வெளியேறப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமல், ஓ அந்த சாபம் இருக்குது, இந்த சாபம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதையே அறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் மண்ணா கண்கள் தெருக்கப்படுவதாக. ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுறாரு தெரியுமா? அவர் எதுக்காக சிலுவை சுமந்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம அறிந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்கிறது, என் சந்ததி மேலே இருக்கிறது. ஆபிரகாமின் 7 ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலியமா என் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடும் போது அந்த blessings உண்மையாகவே நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. அதே போல நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் அந்தகார கிரியங்களுக்கு அகப்பட்டாராம். மொத்தம் சாத்தானுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள் ஒரே முறை சிலுவையில் போய் ஏசப்பா அட்டாக் பண்ணார். இப்போ அந்த லேகியன் பிசாசு பிடித்த அந்த மனுஷன் இருந்தாங்க, அவனுக்குள்ளே எத்தனையோ லட்சங்கள் பிசாசு இருந்துதான் சொல்கிறாங்க, எத்தனையோ 1000 கணக்கில். அந்த மனுஷனுடைய நிலைமை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? வேதத்தில் போடப்பட்டிருக்கு, துணியை வஸ்திரமே இல்லையா அவன் மேலே, கல்லறைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டான் அந்த மனுஷன். ஏன்னா அவனுக்குள்ளே இருந்த பிசாசு தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு தான் குடும்பத்தை விட்டு கல்லறைக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு சில 1000 பிசாசு பிடிச்சிருக்கிற மனுஷனுடைய நிலைமையே இப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் பல லட்சங்கள் உலகத்தில் இருக்கிற மொத்தம் பிசாசும் மொத்தம் ஒரே டைம் அட்டாக் பண்ணிச்சான் இயேசு மேலே. ஏன் அகப்பட்டார்? நம்மளை விடுதலையாக்க முடியும். நீங்களும் நானும் இன்னைக்கு விடுதலையாக வாழும்படியாக. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பிசாசு பிடிச்சிச்சு பிரதர், யாரோ பில்லி சுண்ணியை வச்சுட்டாங்க, மந்திரத்தை வச்சுட்டாங்க. ஏன் அந்த நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் அறிக்கையிடுங்க. ஒரு வேளை இருந்திருக்கலாம், உண்மையாகவே பிசாசுகளால் கட்டப்பட்டிருக்கலாம், மந்திர கிரியங்களால் அகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அப்படியேப்பட்டவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் இப்போ அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பாவத்துக்காக, உங்களுடைய சாபத்துக்காக, உங்களுடைய விடுதலைக்காக ஒருத்தர் சிலுவையில் அகப்பட்டார். அந்த விடுதலையை உங்களுக்கு சொந்தமாக இலவசமாக கொடுத்துருக்கிறாருங்க. சொல்லுங்க ஏசப்பா, எல்லா பிசாசின் கிரியங்களுக்கு நீங்கள் அகப்பட்டு எல்லா மந்திரங்களை தந்திரங்களை எல்லாத்தையும் நீங்கள் சிலுவையில் சுமந்து விடுதலை ஆக்கியிருக்கிற அந்த விடுதலையே எனக்கு நான் சொந்தமாக்குறேன் இன்னைக்கு. I receive it in Jesus name. I receive the deliverance, complete deliverance ன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த விடுதலை நாங்கள் பேசுகிறோம். ஒருவேளை நீங்கள் எல்லா கிரியங்களுக்கு, ஒரு பிசாசின் கிரியங்களுக்கோ மந்திர கிரியங்களுக்கோ கட்டப்பட்டிருந்தா இயேசு நாமத்தினால் நாங்கள் விடுதலையை பேசுகிறோம், விடுதலையை பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம், செழிப்பான வாழ்க்கையை நாங்கள் பேசுகிறோம். ஏசப்பா வந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க. நம்ம ஜனங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காஃபியில் உப்பு போட்டுருக்குறாங்க. காஃபியில் சர்க்கரை போட்டால் தான், சர்க்கரையுடைய நோக்கம் என்ன? காஃபி ஸ்வீட் பண்ணுறதுக்காக. இப்போ சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உப்பு போட்டுட்ருக்காங்க, சர்க்கரையை கொண்டு போய் குழம்புல போடுறாங்க. அது எதுக்காக உருவாக்கப்பட்டது? சர்க்கரை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? ஃபோன் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசு நம்ம டைரெக்ஷனை மாற்றிட்டான், மாற்றி விட்டான், நம்ம வாழ்க்கையின் டைரெக்ஷனை மாற்றி விட்டுட்டான். தலை வாடுற சீப்பில் பல்லு தேய்க்கிறதுக்கு, பல்லு தேய்க்கிற ப்ரஷ் எடுத்து தலை வாடுறா எப்படி இருக்கும்?
என்னப்பா, அந்த ப்ரஷ்ஷை உருவாக்குனதே பல்ல தேய்க்கிறதுக்காக, சீப்பை உருவாக்குறது தலை சீவுறதுக்காக. கிறிஸ்து இயேசு வந்த நோக்கம் உங்களையும் எங்களையும் விடுதலையாக்கி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை, செழிப்பான விடுதலையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்காக தான். நீடிய ஆயுஷ் நாட்களை நம்ம வாழ்கிறதுக்காக தான், சந்தோஷமாக நம்ம வாழ்கிறதுக்காக தான், சமாதானமாக வாழ்கிறதுக்காக. ஏன்னா உங்கள் சமாதானத்துக்கும் ஏன் சமாதானத்துக்கும் ஒருத்தர் விலைக்கிரயத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறார், விலைக்கிரயத்தை செலுத்திருக்கிறார் சிலுவையில். விலை கட்ட முடியாத அந்த விடுதலையை, அந்த ஆசீர்வாதங்களை இலவசமாக நமக்கு சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா சொல்லுங்க? அதை நம்ம அறியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதா? ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுற இந்த வசனத்தை இதை சொல்லும் போது எனக்கே துக்கம் வருது. என் ஜனங்கள் அறியாமைனால சங்காரமாயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வியாதியில் செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல ஏசப்பா அவங்க வியாதியை சுமந்து இருக்கிறாரு. புறஜாதிகளுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம கிறிஸ்த பிள்ளைங்களே சொல்லுங்க, இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா மெய்யாகவே நீங்க என் வியாதியை சுமந்து இருக்கீங்க. வியாதியஸ்தர் இருந்தா உங்க தலைமையில உங்க மேல கை வச்சுக்கோங்க. உங்க உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வியாதியை நீங்க சுமந்து இருக்கீங்கப்பா, உம்முடைய சுகத்தை நான் இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய ஹீலிங்கை நான் ரிசீவ் பண்றேன்ப்பா. லெட் பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். உடைய தழும்பலால சுகப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா, என்னை இப்பொழுது சுகப்படுத்துவீராக. ஆமென். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அறிக்கையிடுங்க, ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க. ஆமென். நோக்கத்தை அறிந்துக்கணும், திட்டத்தை அறிஞ்சுக்கணும். ஏதோ ஏசப்பா வந்தார், சிலுவையில் அரிச்சிட்டாங்க, அவரை கொடுமைப்படுத்தினாங்க, 3 நாள் உயிர்த்தெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாரு, நமக்கு இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை, சிலுவைக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தப்பு. நம்ம மனக்கண்கள் தெருக்கப்பட்டு அந்த நோக்கத்தை புரிஞ்சு அதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணுங்க. முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை உறிஞ்சி எடுக்கணும். ஒரு கரும்பை சக்கை, அந்த கரும்பை கரும்பு ஜூஸ் மிஷினில் போடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு முறை போடுறாங்க, 2வது முறை போடுறாங்க, 3வது முறை 3 முறை ஃபோல்டு பண்ணி போடுறாங்க. அதுலேருந்து எப்படி புழிஞ்சு எடுக்கிறாங்களா தெரியுங்களா? அதை போட்டு பற்ற வச்ச உடனே இம்மிடியேட்டாக எரியுதான் அது. அப்போ எவ்வளோ அளவுக்கு அது ட்ரையாக இருக்கும். நம்ம ஏசப்பா அந்த அளவுக்கு ட்ரை ஆனாருங்க. ஏன்? நம்ம செழிப்பாக வாழ்கிறதுக்காக. அதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லை? அவர் நமக்காக கொடுத்த இலவசமாக கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அதில் நம்ம வாழணும் இல்லை? நம்ம இப்படியே வாழ்கிறதுக்காக ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். பரலோகத்துலேருந்து விட்டு அந்த மகிமையின் சிங்காசனத்தை விட்டு பூலோகத்தில் தச்சன் வயிற்றில் பிறந்து புறக்கணிக்கப்பட்டு முகத்தில் காரி துப்பினார்கள். அவர் அப்படி தாடையில் பிடிச்சு இழுத்தாருங்களாம். அரை நிர்வாணமாக அவர் தொங்கினது எதுக்காகங்க? நம்ம இன்னைக்கு வியாதியஸ்தரா கண்ணீரோட வாழ்கிறதுக்காகவா? கண்டிப்பாக கிடையாது. கிறிஸ்து வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த குட் ஃப்ரைடே தான் நீங்கள் கண்ணீர் சிந்துற கடைசி குட் ஃப்ரைடே தான். ஆமென். இதுக்கப்புறம் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை தான். உங்கள் கஷ்டத்தை எல்லாம் ஒருத்தர் சுமந்துட்டாருங்க. உங்களுக்காக விலைக்கிரயத்தை அவர் ஒருத்தர் செலுத்திட்டாருங்க. சிலுவையில் ஒருத்தர் விலைக்கிரயத்தை செலுத்திருக்கிறார். விலை கட்ட முடியாத ஒரு ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டாருங்க. இனி பிசாசு உங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. எந்த சாபத்துக்கும் எந்த பாவத்துக்கும் உங்க மேல அதிகாரம் கிடையவே கிடையாது. நீங்க முற்றிலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அவருடைய எல்லா ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த குட் ஃப்ரைடேல நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்க மேல பேசுகிறோம். செழிப்பை பேசுகிறோம், சந்தோஷத்தை பேசுகிறோம், விடுதலையை பேசுகிறோம், ஒரு மனதை பேசுகிறோம், அக்செப்டன்ஸை பேசுகிறோம், உயர்வுகளை பேசுகிறோம், எல்லா கடன் பிரச்சனை விடுதலையை பேசுகிறோம்,
செழிப்பான வாழ்க்கையை பேசுகிறோம். Yes, thank you Lord. நிறைவான ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். Thank you Lord. ஆரோக்கியத்தை பேசுகிறோம். Amen. நீடிய ஆயுஷ் நாட்களை பேசுகிறோம். Amen. நிறைவா பேசுகிறோம். Amen. Thank you. கானானின் செழிப்பான வாழ்க்கையை நாங்க பேசுகிறோம். Amen. ஆண்டவரே, இந்த பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இது பார்க்குற ஒவ்வொருத்தரும் மீது நாங்க ஆண்டவரே, ஓ அப்பா, கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் நாங்க பேசுகிறோம். அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் நாங்க பேசுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். சொந்த வீடுகளை நாங்க உங்களுக்காக பேசுறோம், சொத்துக்களை பேசுகிறோம், ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் நாங்க பேசுகிறோம். திருமண காரியங்கள் நாங்க உங்க வாழ்க்கையில பேசுறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை பேசுகிறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகளை பேசுகிறோம். பாஸ்போர்ட் வீசாக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா வருவதாக இயேசுவின் நாமத்தில். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வருவதாக, நல்ல வேலைகள் வருவதாக, நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. நான் bless பண்றேன் in the name of Jesus, the blood of Jesus. Thank you Jesus, thank you Lord. இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீங்க பெருகுவீராக. உங்க salary, உங்க கோல்டு, சில்வர், உங்ககிட்ட இருக்கிற வாகனங்கள் எல்லாம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சொந்த வாகனத்துக்காக பிரேயர் பண்ற பிள்ளைங்களுக்கு 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. தங்க நகைகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நல்ல உயர்வுகளை பார்க்கட்டப்பா. பா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள் மீதும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை நாங்க பேசுகிறோம். நல்ல உயர்வுகளை பார்க்கட்டும், நிம்மதியான வாழ்க்கையை பார்க்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தை பார்க்கட்டும், சமாதானத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை நாங்க பேசுகிறோம். ஓ thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நாங்க நார்மல் டெலிவரி பேசுகிறோம். ஆமென். பெயின்லெஸ் டெலிவரி நாங்க பேசுகிறோம். ஆமென். எஸ் லார்ட். thank you Jesus, thank you. நிறைய பேருடைய வீடு கட்டி பாதியில் நிற்கிறது எல்லாம் அப்பா இந்த நாட்கள்ல அதை கட்டி முடிக்கிற திராணியை அப்பா உங்களுக்கு கொடுக்குறாரு. அதற்கான ஃபினான்ஷியலை உங்கள் கையில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் கையில் வந்து சேரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிறைய பல நாள் பாடுகள், பல நாள் வியாதிகள், அந்த படுக்கை எல்லாம் அப்பா இப்ப மாத்திட்டு இருக்காரு. இது நற்செய்தியின் நாளா, இது சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற நாளா உங்க வாழ்க்கை இருக்கும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்காது. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சிறுமைப்பட்ட நாட்களா இருக்காது. கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்கிற சுடரொளியா நிறுத்த போறாரு. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க ராஜாக்களோடு ஆசாரியர்களோடு உட்கார்ந்து மாத்திரம் இல்ல, அவங்களுடைய சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறவர்களா உங்களை அப்பா வைப்பாரு. ஆமென், ஆமென். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்க பேசுவோம். ஒரு மனதை நாங்க பேசுவோம். ஆமென். தேங்க்யூ. பிரிந்து போன குடும்பங்களும் உறவுகள் உங்களுக்குள்ள வந்து சேருவாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் இந்த மாதத்துக்கு தேவைக்கு வந்திருக்கோம், அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, இங்கே கடன் வாங்கி அங்கே கடன் அடைப்பீங்க, அங்கே கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, திஸ் இஸ் அ லாஸ்ட் டே ஃபார் யுவர் டெப்த். உங்களுடைய டெப்த்துக்கு இதுதான் கடைசி நாள். அப்பா நமக்காக சிலுவையில் தரித்திரமானது எதுக்கு? நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படியா, நம்ம அநேகருக்கு அள்ளி கொடுக்கும்படியா. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மேல அந்த செழிப்பின் அபிஷேகத்தை பேசுறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா மரண பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எதிர்காலத்தை குறித்த கவலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கிறிஸ்துவின் தைரியமும் ஆண்டவரே இவங்களை பலப்படுத்துவீராக. தேவ பலத்தினால இடை கட்டுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணெய் கலசங்கள் ஆண்டவரே, மாய பேசுகிற தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus, thank you. நிறைய பேருக்கு பயம், லைஃப்பை குறித்து பயம், எக்ஸாமை குறித்து பயம், வேலைகளை குறித்து பயம். இந்த பயத்தை எல்லாம் அப்பா இப்போ அப்படியே அழகாக எடுத்து போடுறாரு.
தைரியம் தைரியம் தைரியத்தை பேசுறாரு. ஆமென். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். இன்னைக்கு அவரு உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியை, ஒரு பெரிய உத்வேகத்தை அப்பா கட்டவிழ்க்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லா சோர்வுகள் எல்லாம் விலகுதுங்க, எல்லா சோர்வுகள் விலகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லா எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், அந்த வியாதி எல்லாம் மறையுது. அவருடைய வார்த்தை உங்களை சுகமாக்குது, அவருடைய தழும்புகள் உங்களை சுகமாக்குது. இந்த கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளில், இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சிலுவையில் எல்லாவற்றையும் உனக்காக சுமந்து தீர்த்தேன். நீ சந்தோஷமா இருக்கும்படியா, நீ செழிப்பா இருக்கும்படியா, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படியா, நீ அநேகருக்கு அள்ளி கொடுக்கும்படியா, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் நீ பார்ப்பீங்க, நீங்க பார்ப்பீங்க, நீங்க பார்ப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஐ அம் பிளஸ்ட், I am blessed. I am blessed. Oh, thank you, Jesus. இந்த வார்டை மட்டும் அப்படியே சொல்லிட்டே இருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. உபாகமத்துல சொன்னது போல நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், இதுல எல்லா வேலையிலும் நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு திறனை, பலனை, ஞானத்தை அப்பா இப்பொழுதே கட்டவிழ்த்துட்டு இருக்காருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நற்செய்தியின் ஊற்ற நீங்க கட்டவிழ்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு ஜாய் அனாயிண்டிங்கை நாங்க ரிலீஸ் பண்றோம் ராஜா. ஒரு ஜாய் அனாயிண்டிங்கை நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில கண்ணீர் கவலைகள் இல்ல, ஆனந்த கழிப்பு மாத்திரமே இருக்கட்டும், ஆனந்த கழிப்பு மாத்திரமே இருக்கட்டும் ராஜா. பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரே கத்த நீங்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களை அங்கெங்கெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டீங்களோ அந்த அசட்டைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு கனத்தை கொடுக்குறாருங்க. நம்ம கனமா இருக்கும்படியா, ஓ நீங்க கனமா இருக்கும்படியா அவர் அசட்டை பண்ணப்பட்டாரு. உங்க கனத்தை சுதந்திரிக்கிற நாளா இந்த நாள் இருக்கும். எந்த இடத்துல எல்லாம் உங்களை வந்து புறக்கணிச்சாங்க இல்ல, ரிஜெக்ட் பண்ணாங்க இல்ல, எந்த இடத்துல உங்களை அங்கீகாரம் கொடுக்கல இல்ல, ஏற்றுக்கொள்ளல, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் வரப்படும். உங்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள். உங்களை வேண்டான்னு சொல்லி போனுங்க, நீங்க தான் வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போற நாட்கள் இந்த நாளா இருக்கும். திஸ் இஸ் த குட் ஃப்ரைடே. இது வந்து ஒரு குட் டே. சரிங்களா? உங்களுக்கு இது ஒரு குட் டேயா இருக்கும், இது ஒரு குட் ஃப்ரைடா இருக்கும், குட் மெசேஜா இருக்கும். எல்லாம் நொறுக்கப்பட்ட இருதயங்கள் இப்ப காயம் கட்டப்படுது. அவர் நமக்காக நொறுக்கப்பட்டாரு, சுக்குநூறா உடைக்கப்பட்டாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருடைய இருதயத்தை அப்பா இப்ப அப்படியே புதுசா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே இருதயங்கள் காயம் கட்டப்படுது. நிறைய பேர் கணவனால, நிறைய பேர் மனைவினால, சிலர் பெற்றோர்கள்னால, பிள்ளைகள்னால, உறவினர்கள்னால, நண்பர்கள்னால நீங்க காயப்பட்டிருக்கலாம், உங்களை காயப்படுத்திருக்கலாம். அப்பா இப்ப சொல்றாரு, உங்களுக்குள்ள அந்த காயங்கள் எல்லாம் அழகா எடுத்து போட்டு ஒரு இன்னர் ஹீலிங், அப்படியே உங்க இருதயங்கள் புதுப்பிக்கப்படுது, உங்க காயங்கள் கட்டப்படுது. ஏன்னா அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்க ஃபினான்ஷியல் எல்லாம் மாறுதுங்க, உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறுது. நிறைய பேர் சொந்த வீடுகள், சொத்துக்களை வாங்குவீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த குட் ஃப்ரைடே, இந்த குட் ஃப்ரைடேலேருந்து வர்ற அடுத்த குட் ஃப்ரைடேக்குள்ள உங்க லைஃபே அப்படியே வேற லெவல்ல ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு. ஆண்டவர் வந்து ஒரு பேரை சொல்றாரு, ஹரிஷ் பிரதர்னு சொல்றாரு. பிரதர், நீங்க வந்து போலீஸ் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்க, கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை ஃபிக்ஸா கிடைக்க போகுது. அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறாங்க அந்த வேலையில. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சி அந்த சாட்சிகளை ஷேர் பண்ணுறதா தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஹல்லேலூயா. வீணா சகோதரியை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க.
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கீங்க. பல வருஷமாக ஜெபிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, ரொம்ப போராடுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். ஆமென். ஆமென். இதுல நீ களி கூர்ந்து மகிழ்ன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படியே கண்ணு மூடி உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறத போல அப்படியே பாருங்க. உங்க கண்ணில் நீங்க பாருங்க. அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்க. பிரியாணின்னு சொன்ன உடனே பிரியாணி கடை, ஆம்பூர் பிரியாணி எல்லாம் டக்கு 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 ஸ்மெல்ல இருந்து டேஸ்ட்ல இருந்து வாயில தண்ணி வருதா, அதே போலதான் ஆண்டவர் சொல்லும் போது அது அப்படியே நீங்க கண்ணில் பாருங்க. கண்ணு மூடி அப்படியே ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இறங்குறாங்க எங்க குடும்பத்துல. இயேசுவின் நாமத்துல ரட்சிப்பை நாங்க பேசுறோம். வீணா சிஸ்டர், உங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ஒரே முறை மொத்தம் குடும்பத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கல்பனா சகோதரி, கல்பனா சிஸ்டர், உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறீங்க. 2 காரியத்துக்காகவும் ரொம்ப போராடி ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வீட்டு வேலையும் செய்துட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறபடிக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நாள்லேயே உங்களுக்கு கால் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹீலிங் இம்மீடியட்டாக உங்களுக்கு இந்த ஹீலிங்கை ஆண்டவர் டெலிவரி பண்ணுறார். ஆண்டவர் அந்த ஹீலிங்ஸை கட்டவிழ்க்கிறார். ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. இயேசு நாமத்தில் அப்பா நான் இதை ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லுங்க. உச்ச தலைமுறை உள்ளாக்கால ஒரு பவர் இறங்குது சிஸ்டர் உங்க மேலே, ஒரு வல்லமை இறங்குது சிஸ்டர் உங்க மேலே. உங்க உடம்பெல்லாம் அப்படியே அனல் ஆகுது. குறிப்பா அந்த வியாதி இருக்கிற பாட்டு சூடாக்குது. அது ஆண்டவருடைய கரம், அது தேவனுடைய கரம். தேவனுடைய கரம் உங்களை தொடுது சிஸ்டர். அந்த இடம் அப்படியே சூடாகுது. இம்மிடியட்டா அது ஹீலிங் நடக்குது. ஆமென். இப்போ ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கம்ப்ளீட் ஹீலிங். ஆமென். ஆமென். ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். பிரதர் ராஜு, பிரதர் ராஜு, உங்க காலில் ஒரு இஷ்யூ. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் காலில் உங்களால் ரொம்ப நேரம் நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, என்ன ஆண்டவரே வாழ்க்கை இது? எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், எவ்வளோ ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன், என்னால் படுக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல. கொஞ்சம் நேரத்துக்கே இது வலிக்குது கால். உங்களுக்கு என்ன தெரியல, ஆக்சிடெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ராடு போட்டிருக்காங்களா, என்ன இஷ்யூ தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அற்புதமாக சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் ஆண்டர் பண்ணுறாங்க. சூப்பர் நேச்சுரல் ஹீலிங். ஆண்டருடைய அந்த ஆணி பாய்ந்த கரம் இப்போ உங்கள் காலை தொடுதுறது. இந்த இடுப்புக்கு கீழே உங்கள் காலை தொடுது. அந்த முட்டிக்கு கீழே அப்படியே அந்த வல்லமை இறங்குது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பூரண ஹீலிங், பூரண ஹீலிங், பரிபூர்ண ஹீலிங். தேங்க்யூ ஜீசஸ். இந்த எலும்புக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகும். இந்த எலும்புக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகும். இயேசுவின் ஜீவன் அந்த எலும்புக்குள்ள இறங்குது. ஓ கம்ப்ளீட் ஹீலிங் உண்டாகுது. இதுக்கப்புறம் நீங்க ஓட போறீங்க, ஓட போறீங்க, ஓட போறீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மான்களை போல உங்க கால்களை ஸ்ட்ரென்த் கொடுத்துருங்க. ஓட போறீங்க, நடக்க போறீங்க, படுக்குவீங்க, உட்காருவீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஹீலிங்கை கொடுக்கிறார். கம்ப்ளீட் ஹீலிங்கை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பரிபூர்ண ஹீலிங், பரிபூர்ண ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு அந்த வியாதி வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, இப்படின்றதுக்குள்ள இப்ப சுகமாகும். ஆமென். எஸ், இன் ஜீசஸ் நேம். ஆண்டவருடைய வல்லமையின் கரத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஆமென். வல்லமையின் கரம். ஆமென். ஓ thank you Jesus, thank you. இந்த பவர்ஃபுல்லான ஒரு கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். thank you Jesus, thank you Lord, thank you Lord. சுகமாயிட்டே இருக்கு, சுகமாயிட்டே இருக்கு. பரிபூர்ண ஹீலிங். Let be healed in Jesus name. ஆமென். ரிசீவ் பண்ணிக்கங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க. Thank you Jesus. நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. Thank you Jesus, thank you Lord.
தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்பா விசேஷமாக ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ராஜா. இவ்வளோ நேரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே சிலுவையில் நீங்கள் சுதந்திரிச்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா ஒன்று கூட மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீங்கள் கட்டவிழ்த்ததற்காக நன்றி. சுக பலன் ஆரோக்கியம் செழிப்பு ஆசீர்வாதங்கள் சொந்த வீடுகள் சொத்துக்கள் ஆண்டவரே அப்பா அந்த பட்டணத்திலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இந்த குடும்பங்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நீங்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய கரமே இதை செய்ததுன்னு சாட்சியை நீங்க நிறுத்த வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்க. விசேஷமாக இன்றைக்கி அப்பா நிறைய டிஃப்ரெண்ட் லெவலில் டிக்ளரேஷனாக பண்ண வச்சுருக்காரு. அதையெல்லாம் அப்படியே நீங்கள் சுதந்திரிச்சிக்கிங்க. இந்த குட் ஃப்ரைடேலேருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்கணும் ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். God bless you. God bless you.